இந்த அப்பாசியாக்களுடைய அந்த காலகட்டத்தில் அதுவும் கொலாப்ஸ் ஆகி அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த தாக்குதலுக்கு பிறகு கிலாஃபத்தே இந்த பூமியில் இல்லாத ஒரு நிலைமைக்கு வருது. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த தாத்தாரியர்களே வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவர்கள் வந்து ஒரு கிலாஃபத்தை உண்டாக்குறாங்க. அந்த கிலாஃபத் தான் உஸ்மானிய கிலாஃபத்துங்கிற பேரில் வழி அது வந்துட்டு இருந்தது. அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் செயின் கட் ஆயிடுச்சு. நடுவில் வந்து அந்த லிங்க் கிடையாது. அந்த ரிவாயத்திற்கு அந்த வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அது வந்து கிடையாது. அது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உண்டாயிருச்சு. இது தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மெத்தடு கிடையாதுங்கிறது முதல்ல இதை வந்து புரிஞ்சுங்க. இப்போ இந்த 28வது நாள் போய் நின்றுக்கிட்டு, அதாவது இவங்க கற்பனை பண்ணி வச்சுக்க, அது ஆக்சுவலாக 28வது நாளே கிடையாது. இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் போய் நின்று பார்க்குறாங்கல்ல, 28வது நாளுன்னு அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு மகரிப் தொழுதுட்டு வானத்தில் பிறையை தேடுறாங்க இல்லையா, அதுவே 28வது நாளும் கிடையாது. அது மாதிரி 28வது நாளோ ஒரு 29வது நாளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போய் வந்து மேற்கில் நின்று மகரிபுக்கு அப்புறம் பிறை தேடினாங்க அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறது முதல் விஷயமா இங்கே புரிஞ்சுங்க. அப்போ குர்ஆனும் ஹதீஸும் பிறை பார்ப்பதற்கு ஒரு மெத்தடை சொல்லி தருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக இப்படி நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல நின்று இந்த இடங்களில் பாருங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் டைரக்டாக கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக இருக்குது. இன்டைரக்டாக குர்ஆனும் ஹதீஸும் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே அது புரியக்கூடிய விதமாக வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது காமிச்சு கொடுக்குது. அது எப்படி வழிமுறை அப்படின்னு பார்ப்போம். இப்போது இன்னைக்கு முஸ்லீம்கள் தேடுற பிறை பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் மாதத்துடைய முதல் பிறையை தேடுறாங்க. புது மாதம் பிறக்குதா அப்படின்னு அந்த மாதத்துடைய முதல் பிறையை தேடுறாங்க. இது ஒரு மெத்தடு. ஆனால் இன்னொரு குர்ஆன் ஹதீஸில் நமக்கு கிடைக்கிற மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுடைய முதல் பிறை இல்லை, ஷாபானுடைய கடைசி நாள் எதுங்கிற தீர்மானிக்கிற அந்த விஷயத்தும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததா செய்திகள் கிடைக்குது. குர்ஆன்லையும் பார்த்தீங்கன்னா போன மாதத்துடைய கடைசி தேதி எதுங்கிறது தான் குர்ஆன் வந்து க்ளூ கொடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்டான விஷயம். ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடாதீங்க. 1ஆம் தேதியை தீர்மானம் பண்ணுறதும் போன மாதத்துடைய கடைசி தேதியை தீர்மானம் பண்ணுறதும் ஒன்றுன்னு நினச்சிடாதீங்க. இதில் வந்து நடுவில் 3 நாளுக்கு உண்டான ஒரு எரர் வந்து இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து பண்ணுறாங்க. ரெண்டுமே வானம் பூமிக்கு இருக்கிற வித்தியாசம் அளவுக்கு வித்தியாசமான மேட்ரு இது. குர்ஆனில் அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன மாதத்துடைய லாஸ்ட் தேதியை பாருங்க. அப்போ மாதம் எங்கே முடியுதுங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கு அடுத்து மாதம் எங்கே தொடங்குகிறது கொண்டு போங்க. மறுபடியும் அந்த மாதத்துடைய முடிவை கரெக்டாக கண்டுபிடிங்க, அடுத்த மாதம் சரியாக தொடங்கும். இப்போ ஒரு மாதம் முடிவதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கும் போது அடுத்த மாதத்தை உங்களால் சரியாக தொடங்க முடியும். அப்போ மாதத்தை முடிக்கக்கூடிய மெத்தடு தான் குர்ஆன் வந்து கற்றுக் கொடுக்குது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து உணர்ந்துக்க முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூதாவுதில் 1993வது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை மனப்பாடம் செய்து கொண்டே வருவார்கள். ஷாபானுடைய நாட்களை கணக்கிட்டு கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டே வருவார்கள். மற்ற மாதங்களை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரமலானுடைய காட்சியின் அடிப்படையில் அவர்கள் மீது அது மறைக்கப்படும் போது அதை 30வது நாள் என்று எண்ணி கணக்கு செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஹதீஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஷாபானுடைய நாட்களை தான் ரசூலா கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டு ஷாபான் எங்கே முடியுதோ அங்கேருந்து ரம்ஜானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரியுது. அதே அடுத்த ஹதீஸ் பாருங்கள். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட லைலத்துல் கத்ரை பற்றி கேட்டோம். ரசூலா வந்து சஹாபாக்களை திருப்பி கேட்குறாங்க, லைலத்துல் கத்ரை பற்றி கேட்குறீங்களா, எத்தனை நாள் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 22 நாட்கள் முடிந்து விட்டேனுங்கிறாங்க. இப்போ ரம்ஜானுடைய 22 நாட்கள் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்போ மீதி வந்து 8 நாள் இருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ரசூலா என்ன சொல்கிறாங்க, மீதி 8 நாள் இல்லை 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இந்த மாதம் 29 நாட்கள் தான் என்று கூறினார்கள். இது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க முடியும்? ஏன்னா 28வது நாள் எட்ஜில் நின்றுக்கிட்டு மகரிபில் இப்படி பார்த்துட்டு தானே பேசணும். இங்கே இருந்துகிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதி 7 நாள் தான் இருக்கும் அப்படின்னா இது எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பிறை வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிறையில் எக்ஸ்பர்டீஸ் வந்துடும். அதை வச்சு இந்த மாதம் எப்படி அந்த பிறையோட ஷேப்பை பார்த்தே நீங்கள் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். அது எப்படி என்ன ஏதுங்கிறது இன்ஷால்லா நம்ம அது பின்னாடி விரிவாக பார்ப்போம். அப்போ அந்த இதை வச்சு பாருங்கள். இப்போ ரசூலா எப்படி கணக்கு போட்டுருக்காங்க, 22வது நாளே சொல்கிறாங்க, இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அப்போ 7 நாளுக்கு 8வது நாள் எது? 8வது நாள் ஷவ்வாலுடைய முதல் நாளுங்கிறது நம்ம அழகாக தீர்மானம் பண்ண முடியும். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெத்தட் இருந்திருக்கு. அப்போ ஷாபானுடைய நாட்களை நம்ம கணக்கு போடணும், ஷாபானுடைய லாஸ்ட் நாள் எதுங்கிறது டிசைட் பண்ணிட்டு போயிடணும். அது எப்படி அந்த பிறை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து இன்ஷால்லா அது வந்து நம்ம பின்னாடி சொல்லுவோம். இந்த ஹதீஸ் நம்ம சொன்னோம்ல மேலே, அது பார்த்தீங்க அப்படின்னா இப்னு ஹிப்பானில் 2588வது ஹதீஸு, இப்னு ஹுசைமாவில் வந்து 2024வது ஹதீஸு, பைஹக்கியில் 8018வது ஹதீஸு. ஒரு மாதத்தை எப்படி அதோடைய எண்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிறைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 7 நாள் பார்த்தீங்கன்னா பிறை வந்து பாதி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஷேப் மாறிட்டே வரும்.
2வது 7 நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்துடும். 3வது 7 நாள் வந்து தேய ஆரம்பிக்கும். கடைசி 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து தேய்பிறை வந்து ரொம்ப சுருங்கி போயிட்டு இருக்கும். அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து அந்த யாசின் சூறால வந்து அல்லாஹ் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்னா, சந்திரனுக்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். எதுவரை என்றால் சந்திரனுக்கு வளர்ந்து தேயக்கூடிய பல ஸ்டேஜ்களை நான் ஏற்படுத்தியிருக்கோம். எது வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரும் அப்படின்னு அந்த ஸ்டேஜுடைய கடைசி கட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக உலர்ந்து வளைந்து போன பேரிச்சம் கொம்பு போல் அது ஆகிவிடுகிறது. அந்த சந்திரன் எப்படி ஆயிரும்னா உலர்ந்து வளைந்து அந்த பேரிச்சம் கொம்பு இருக்குல்ல, அந்த பேரிச்சம் கொம்புங்கிறது ரொம்ப வெறும் ஒரு கோடு அளவு தான் இருக்கும். அதை விட அந்த மாதிரி வந்து பிறை வந்து ஆயிருதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பேர் என்னது உர்ஜூனில் ஹதீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இந்த உர்ஜூனில் ஹதீம்ங்கிற அந்த ஷேப்பு வரைக்கும் ஆயிரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதில் கணக்கு பார்த்துருக்காங்கன்னா, அதை சொல்கிறேன், இந்த 22 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு சொல்கிறாங்க. மீதி 7 நாட்கள் ரசூல் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த பிறை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துட்டு வரும்போது அது 29 நாள் கொண்ட ஒரு மாதமாக அந்த மாதம் இருந்தால் 28வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த உர்ஜூனில் ஹதீம்ங்கிற அந்த ஷேப் வந்து தெரியும். அது கிழக்குல சுபூ நேரத்தில் தெரியும். கிழக்குல ஃபஜ்ர் தொழுகைக்கு நீங்கள் கிளம்பும் போது 5 மணி அந்த மாதிரி வாக்கில் அது வந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அது வந்து தெரியும். அந்த பிறை வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு மெலிசா பிறை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் பல தடவை வந்து மேற்கில் பார்த்துருப்பீங்க. மேற்கில் இவங்க காமிப்பாங்க இல்லையா, 3ஆம் பிறை தான் முதல் பிறைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த பிறையை பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு திக்காக இருக்கும். அதே ஒரு வாட்டி நீங்கள் சுபு தொழிலுக்கு போகும்போது ரோட்டில் நின்று வெளியே பாருங்கள், கிழக்கில் பாருங்கள் அப்படியே மெலிசாக இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே ஒரு சிலிருக்கும். ஏன்னா அது அல்லாவுடைய அத்தாட்சி இவ்வளோ, அந்த பிறையை பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு மாதிரியாக பண்ணும். அந்த என்னமோ அல்லாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வரும். அப்போ அவ்வளோ ஒரு மெல்லிசான ஒரு கீற்று மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு பென்சிலில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அது ஷேப் இருக்கும். அந்த ஷேப்புக்கு அடுத்த நாளே நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, அடுத்த நாள் இதுக்கு அடுத்த இந்த பிறை வந்து கண்ணில் தெரியாது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வர்றதில்ல, அது வந்து அந்த மாதத்துடைய கடைசி நாள். அல்லாஹ் பாருங்க எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம கற்றுக் கொடுக்குறான். நம்ம கடைசி நாளை வந்து திக்கு திணறி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே அல்லாஹ் சொல்கிறான், இது கடைசியாக உனக்கு கண்ணில் தெரியும், இதுக்கு அடுத்த நாள் உன் கண்ணில் தெரியாது, அது மாதத்துடைய கடைசி நாள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே வந்து 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் வந்ததுன்னா அது எப்படி தெரியும்னா 29வது நாள் வரைக்கும் என்ன தெரியும், அந்த ஒரிஜினல் ஹதீம் வந்து 29 நாள் தெரியும். இதே 29 நாட்கள் கொண்டது அந்த ஒரு மாதமாக இருந்தால் 28வது நாள் ஒரிஜினல் ஹதீம் தெரியும், 29வது நாள் வானத்தில் தெரியும், ஒன்றுமே தெரியாது. அதே 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதமாக அது இருந்தால் 29வது நாளும் ஒரு ஒரிஜினல் ஹதீம் தெரியும், அதுக்கு அடுத்த நாள் தான் ஒன்றும் தெரியாமல் போகும். இப்போ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் பிறைகளை தேதிகளாக ஏற்படுத்தியுள்ளான், எனவே அவற்றை கவனிப்பதை கொண்டு நீங்கள் நோன்பு வையுங்கள், எனவே அவற்றை கவனிப்பதை கொண்டே நிறைவையும் செய்யுங்கள். அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நோன்பு வைங்க, அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நிறைவும் பண்ணுங்க. அவை உங்கள் மீது மறைக்கப்பட்டால் கணக்கை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், மாதம் என்பது 30ஐ விட அதிகமாவதில்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மேகமூட்டமாக இருந்தால் கிடையாது, 29 நாள் உங்கள் கண்களுக்கு கல்ல காட்டுவான், 30வது நாள் காட்ட மாட்டான், அது இயற்கையாகவே அதை மறைஞ்சிரும். அப்போ 30வது நாள் நீங்கள் முடிவு பண்ணீங்க அதுதான் லாஸ்ட் நாளுன்ட்டு. அதே 28 நாள் நீங்கள் பிறைய பார்த்தீங்க, 29வது நாள் உங்கள் கண்ணை விட்டு அது மறைஞ்சிருச்சு, அது வராது, அது வந்து அமாவாசை, அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் நாள் நீங்கள் வந்து அடுத்த மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் கவுண்ட் வச்சிங்க. அந்த கவுண்டிங்கை நிறுத்திடணும். 28வது நாள் ஒரிஜினல் ஹதீமை பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறோம் பிறை கண்ணுக்கு தெரியல, அப்போ கவுண்டிங்கை முடிச்சிடணும், இது மாதத்துடைய கடைசி நாள் அப்படின்னு. 29வது நாள் வந்து பார்க்குறோம் ஒரிஜினல் ஹதீம் தெரியுது, அப்போ அதோட கவுண்டிங் முடிஞ்சு 29 வந்துச்சுன்னா 30க்கு மேலே போகாதுல்ல. இப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 30 தாண்டிலாம் கவுண்டிங் கிடையாது, இதுக்குள்ளேயே முடிஞ்சு 29 30, இது ரெண்டில் ஒன்று தான், 30 தாண்டிலாம் ஒரு கவுண்டிங் கிடையாதுங்கிறது இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாம் பிறை பார்த்தோம்னா குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளோட பொருந்தி போகக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அதே மேற்கில் பார்க்கக்கூடிய இந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இதில் ஏகப்பட்ட சிக்கலும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் பூரா ஒரு நாளில் வந்து கவர் ஆகும், 24 மணி நேரத்தில்
முழு உலகத்தையும் வந்து நீங்க வந்து கவர் பண்ண முடியும். உலக மக்கள் வந்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய மாதத்துடைய தேதிகளை வந்து அடைய முடியும். ஏன்னா இந்த பிறை பார்ப்பதுங்கிறது ஒரு நாள் கூத்து கிடையாதுங்க. இது வந்து தொடர்ச்சியா, இது ரெகுலரா இந்த ஒரு மாசமே நீங்க செலவு பண்ணி அதோடைய அந்த கால்குலேஷனை வந்து அது வந்து ஒவ்வொரு நாளும் எங்க பார்த்தது. ஏன்னா டெய்லி ஒரே நாள் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரே இடத்துல உதிக்காது. ஒரு நாளைக்கே சூரியன் பிறை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த இடத்துல தெரியுதுன்னு வைங்க, அடுத்த நாள் கொஞ்சம் மேலே வரும், அடுத்த நாள் கொஞ்சம் மேலே வரும், அடுத்த நாள் கொஞ்சம் மேலே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும். அப்படியே 30 நாளும் பார்த்தீங்கன்னா 30 இடத்துல உதிக்கும். சூரியன் வந்து 30 நாளும் ஒரே இடத்துல உதிக்கும். ஆனால் பிறை வந்து 30 நாளும் 30 இடத்துல உதிக்கும், மாறி மாறி உதிக்கும். பிறை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே வந்து நீங்கள் கற்றுக்கணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைமில் தெரியும். அது நேரமும் இருக்குது. நம்ம உதிக்கிற இடமும் மாறும், உதிக்கிற நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னைக்கு வந்து சூரியன் வந்து 6:05 உதிக்குதுன்னு வைங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6:06 உதிக்கும். ஆனால் சந்திரன் வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து 6 மணிக்கு உதிச்சதுன்னா நாளைக்கு 6:50 உதிக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7:40 உதிக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 8:30 உதிக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9:00 உதிக்கும். 50 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இந்த சந்திரனை வந்து வாட்ச் பண்ணுறதுங்கிறது அது தனி விஷயம். இப்போ இந்த மகரிபில் பார்க்குறோம் இல்லையா, மகரிபில் நீங்கள் பார்க்கும்போது 15 நாளைக்கு பெற தெரியாது. பௌர்ணமிக்கு அப்புறம் 15 நாளைக்கு நீங்கள் மகரிபு தொழுதுட்டு நீங்கள் பாருங்க மகரிபில் பெறைய வராது. 15 நாளைக்கு மகரிபு தொழுத உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெறைய தெரியாது. இது வந்து கால்குலேஷன் பண்ணுற மெத்தடே அது வந்து தப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமாவாசை வச்சு தீர்மானம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அமாவாசை வச்சு தீர்மானம் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபுல்லாகவே பெற தெரியாமல் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகும். அதாவது ஒரிஜினல் கதீம் தெரியக்கூடிய அந்த 28வது நாள் இருக்குன்னு வச்சுங்க, 28வது நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் அது கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வானத்தில் பிறையே வராது, மறைஞ்சிரும். அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியாது. 28வது நாளும் தெரியாது, 29வது நாளும் தெரியாது, 1வது நாளும் தெரியாது. 3 நாளைக்கே உங்களுக்கு அமாவாசை தான் இருக்கும். 3 நாளைக்கே வந்து உங்களுக்கு பிறைய தெரியாது. அதனால வந்து இருட்டான நாளை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கோலாம் பண்ண முடியாது. போன மாசத்துடைய பிறைகளை பார்த்துக்கிட்டே வரணும். கடைசியா எந்த பிறை கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். 28 அன்னைக்கு பிறை தெரியுது அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கணும். அடுத்த நாள் வந்து பார்க்கணும், 29க்கு காணோம் அப்படின்னா மாசம் 29ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்து பாக்குறீங்க பிறை தெரியுது, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, மாசம் இது 30ல முடிஞ்சிருச்சுட்டு. இதுல இன்னொரு க்ளூவும் இருக்கு. என்னன்னா இந்த 28வது நாள் நம்ம கண்ணுக்கு பெற தெரியும் பாருங்க, அதை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாசம் 29ல முடியுமா 30ல முடியுமான்ட்டு. 28வது நாள் நல்லா கொஞ்சம் திக்கா தெரிஞ்சதுன்னா இன்னொரு நாளைக்கும் இது தெரியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே 28வது நாள் ரொம்ப மெலிசா தெரிஞ்சதுன்னா அப்பயே புரிஞ்சுக்கலாம் இதுதான் ஒரிஜினல் கதீம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல அதுக்கு கீழே ஒரு ஸ்டேஜ் கிடையாதுன்ட்டு. அப்போ அந்த ஸ்டேஜ் பார்த்தாலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஒரு 4-5 மாதம் நம்ம தொடர்ந்து இந்த ஒரிஜினல் கதீமை பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிரும், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த மெத்தடு. இதுக்கு முந்தைய மாதத்துடைய ஷாபான் மாதத்துடைய பிறைகளை பார்த்து அதை நிறுத்தி அது கடைசியா எது காட்சி தெரியுதோ அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னது மறைக்கப்படுற நாள். இதை கொண்டு போய் மேகமூட்டமாக இருந்தால் அப்படின்னு நம்ம பொருத்திக்க கூடாது. மேகமூட்டம் இல்லாமலே அது என்ன ஆகும், மறைக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நியதியின்படி அந்த மறைக்கப்படும் நாள் வந்துருச்சு அப்படின்னா அது அந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதத்தை வந்து நாம வந்து தொடங்கிடலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பிறைக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதுக்கு நல்லா அப்பட்டமா தெரிகிற மாதிரி இன்னொரு ஹதீஸும் இருக்கு. அது என்ன ஹதீஸ்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் 4851வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் பாருங்க, அதான் முழு நிலவு தெரியுது, அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் இறைவனை நெருக்கடியின்றி நீங்கள் வந்து மறுமை நல்லா பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல இந்த 14வது நாள் பௌர்ணமி இரவு, இது எப்படி பளிச்சுன்னு தெரியுதோ அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து பார்க்குறாங்க இல்லையா பிறை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பிறையை ஃபர்ஸ்ட் பிறைன்னு கணக்கில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு 12வது நாளே பௌர்ணமி வந்துடும். 14வது நாள் ஒரு காலத்திலும் இவர்களுக்கு பௌர்ணமி வரவே வராது. 12வது நாளே இவங்களுக்கு பௌர்ணமி வந்துடும். ஸோ அந்த அடிப்படையிலே முஸ்லீம்கள் பிறை பார்க்கும் விதம் தவறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்த்த விதம் வேற அப்படிங்கிறது அப்பட்டமா புரியும். அதே இந்த ஒரிஜினல் கதீம் அடிப்படை சொல்றோம்ல, அந்த மாதத்தை வந்து நிறைவு செய்து இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்த அந்த அடிப்படையில் அப்படியே மேட்ச் ஆகும். நம்ம கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14வது நாள் பிறை வந்து முழு பௌர்ணமி அழகா வரும். இன்னும் கூட பாருங்க, இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம இன்னைக்கு ரம்ஜான் முதல் நாள்னு சொல்றோம்ல, அந்த பிறையை பார்த்துட்டு நீங்க கேளுங்க இது முதல் பிறையான்னு கேளுங்க, அவங்களே அழகா சொல்லுவாங்க இது 3ஆம் பிறை, இது முதல் பிறை கிடையாதும்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கறது அந்த 3ஆம் பிறையை வந்து முதல் பிறையாக நம்ம பார்க்கறது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு பிறை பார்க்கும் முறை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இந்த 14வது நாள் பௌர்ணமிங்கிற அந்த விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இது புரிஞ்சுக்க முடியும். இந்த ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா புகாரி முஸ்லீம்ல, இதுல வந்து நிறைய தவறான மொழிபெயர்ப்புகள் வந்து இவங்க பண்ணி விட்டுறாங்க. உதாரணத்துக்கு ரமலான் பிறையை காணாத வரையில் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி புகாரில பாத்தீங்கன்னா 1906வது ஹதீஸா வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள்,
மறுபிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள்னு சொல்லிட்டு ஹதீஸ் 1906 ஹதீஸ் புகாரில இப்படி போட்டதுங்காட்டி சரி போன மாசத்தை பிறையை பார்த்து ரம்ஜான் நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே, ரம்ஜான் மாசத்துடைய பிறையை தானே பார்க்க சொன்னாங்க. போன மாசத்தை வச்சு இந்த அடுத்த மாசத்தை தீர்மானம் பண்றது வராது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான் அந்த வார்த்தையா அரபி மூலத்தில் இல்ல, இவர்கள் மொழிபெயர்க்கிறவர்கள் போட்டிருக்காங்க. இதனால ஏற்படுற